ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மயில் கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, ஏப்பா சந்தேகத்துக்கு இடமே இல்லை, கண்டிப்பாக அந்த சிவனாண்டி தான் ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்னதும் சரி வாங்க அப்படின்னுட்டு கார்த்தியும் மயிலும் கிளம்பி சிவனாண்டி முத்து வேலை பார்க்க வராங்க. இங்கே பாரு, அத்தையும் ரேவதியும் எங்க அப்படின்னது, என்னப்பா என்ன பேசிட்டு இருக்க, உன் அத்தையையும் ரேவதியையும் காணுமா, அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சிவனாடி நக்கலா பதில் சொன்னதும், இங்க பாரு நீ தான் அவங்கள ஏதோ பண்ணியிருக்க, ஒழுங்கு மரியாதையா அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னதும், இங்க பாருப்பா அவங்க எங்க போனாங்க எதுவுமே எனக்கு தெரியாது, சம்மதம் இல்லாம என்கிட்ட கேட்குற வேலையை விட்டுட்டு முதல்ல அவங்கள தேடி கண்டுபிடிக்கிற வழியை பாரு, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னதும், இங்கே பாரு ஒரு வேளை உனக்கும் இந்த ரேவதியும் சாமுண்டீஸ்வரி அத்தையும் காணாமல் போனதுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுது, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், அதான் நீ இருக்கிற கடைசி நாள் அப்படின்னு வான் பண்ணிட்டு கார்த்தி எங்கேருந்து போனதும் உடனே முத்துவேல் என்னப்பா இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான், இதுக்கு பின்னாடி நாம தான் இருக்கோம்னு தெரிஞ்சுது, அவ்வளோதான் நம்ம கதையை முடிச்சிடுவான் போல இருக்கே அப்படின்னதோ, அடைச்சித்தப்பா நீங்கள் எத்தனை காலத்துக்கு தான் இப்படியே பயந்து வாழ்ந்துட்டு இருப்பீங்க, இங்கே பாருங்க டானியை நீங்கள் அவ்வளோக்கு குறைவாக இட போட்டுட்ருக்கீங்க, அவன் சரியான கில்லாடி, இவனால் எதுவுமே அவனை பண்ண முடியாது, முக்கியமாக இந்நேரம் அந்த ரேவதி சாமுண்டீஸ்வரி கதை முடிய ஆரம்பிச்சிருக்கும், அது மட்டும் இல்லாமல் முடிய போகிறதே இதோ போகிறானே அந்த கார்த்தியோட இடத்துல தான், அப்படி பார்த்தா அவன் மேலே தானே பழி விழணும், நம்ம மேலே எப்படி பழி விழும், அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை அப்படின்னு சிவனாண்டி முத்துவேலுக்கிட்ட அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தோன்னா அங்கே வேலை பார்க்குறவங்க செங்கல் சூளையை கொளுத்துறதுக்கு அந்த இடத்துல எல்லா ஐட்டமும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து டானி அந்த இடத்துல நம்ம சிவனாண்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் மணி நேரத்தில் ரேவதி சாமுண்டீஸ்வரி கதை முடிய போகுது அப்படின்னதும், எந்த அளவுக்கு குயிக்காக வேலை பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்து முடிச்சிடு, இல்லைன்னா பெரிய சிக்கலாயிடும் அப்படின்னதும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், யார் வந்தாலும் என்னை எதுவும் பண்ண முடியாது, அவங்க கதையை முடிக்கிறது உறுதி அப்படின்னு நம்ம டானி ஃபோனை வச்சதும் சிவனாண்டி விஷயத்த முத்துவேலுக்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல எங்கே பார்த்தோன்னா வீட்டில் தெரிஞ்சு எல்லாரும் செம்ம டென்ஷனில் இருக்காங்க. அப்போ ராஜராஜா மயிலுக்கு ஃபோன் போட்டு, என்ன ஆச்சு மாப்பிள்ளை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னதும், இல்லை மாமா நானும் சகலையும் ஒரு இடமும் விடாமல் தேடிட்டு தான் இருக்கோம், ஆனால் கண்டிப்பாக சிவனாண்டி தான் ஏதோ பண்ணியிருக்கான், ஆனால் தனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்னதும், ஐயோ கடவுளே, ஏற்கனவே என் பொண்ணு தலையில் அடிப்பட்டவ இப்போ ஞாபகம் வர இல்லாமல் இருக்கா, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி ராஜராஜா வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சூரிய கலா நேரா மயில தனியாக கூட்டிட்டு பேசிட்டு இருக்காங்க. அண்ணன் என்ன இங்கேயே மொசன்னு நின்றுட்டு இருக்கா அப்படின்னதும், நான் என்ன பண்ணுறது கலா அப்படின்னு மருந்து கேட்குறாங்க. ஐயோ அண்ணன் இங்கே பாரு, நீ இப்படி இருந்தா என்ன அர்த்தம், இங்கே பாரு எப்படியோ இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த கார்த்தி ரேவதியையும் சாமுண்டீஸ்வரி அத்தையும் தேட ஆரம்பிச்சிருப்பான், அவன் தேடி கண்டுபிடிச்சி காப்பாற்றுறதுக்குள்ள நீ எப்படியாச்சும் ஆட்களை கூட்டிகிட்டு போய் அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றிடு, அதுக்கப்புறமா ரேவதிக்கு உன் மேலே இருக்கிற மதிப்பும் மரியாதையும் அதிகரிச்சுட்டே போகும், நமக்கு ஒன்றுனா இவரை நம்மளை காப்பாற்ற வருவாருங்கிற ஒரு நல்ல மனப்பான்மையும் இருக்கும், அதனால நீ தான் நிஜமான கார்த்தி என்ன முழுமையாக நம்பிடுவா அப்படின்னதும், அப்படியா சொல்கிற, சரி கண்டிப்பாக நானே காப்பாற்றுறேன் அப்படின்னுட்டு மருந்து கிளம்புறாங்க. அப்போ ராஜராஜா, அம்மா எங்கே கிளம்பிட்ட, பின்ன அத்தையும் சாமுண்டீஸ்வரி அத்தையும் ரேவதியும் கண்டுபிடிக்க வேண்டாமா, அதான் அவங்கள தேடி போயிட்டுருக்கேன் அப்படின்னதும் உடனே ராஜராஜா நக்கலாக சிரிக்கிறாங்க. யாரு நீ கண்டுபிடிச்சி காப்பாற்ற போறியா, இங்கே பாரு விளையாடாமல் வீட்டிலே இருந்துக்கோ, என் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துப்பாரு அப்படின்னதும், மாமா நீங்கள் ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கீங்க, அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்படி இருக்கும்போது நான் தான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு ரேவதியும் அத்தையும் காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்குது, அதனால கண்டிப்பாக நான் கிளம்பியே ஆகுவான் அப்படின்ட்டு மருந்து அங்கேருந்து போனதும் உடனே ராஜராஜ செம கடுப்பாகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா கார்த்திக் எல்லா இடமும் தேடி பார்த்து ரொம்ப டயர்டில் இருக்காங்க. அப்படின்னு பார்த்து இந்த பக்கம் நம்ம மயிலு, ஏப்பா சகலை இப்போ என்ன தப்பா பண்ணுறது, அதாங்க ஒன்றும் புரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே உடனே பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி ரேவதி
சிவனாண்டியோட ஃபோனெல்லாம் சேர்த்து தான் சாமுண்டீஸ்வரி காரில் போட்டு சிவனாண்டி காரை வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ உடனே நம்ம கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க, அத்தையோட ரேவதியோட ஃபோனை ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னுட்டு அவங்க ஃப்ரெண்டு சரவணனுக்கு ஃபோன் போட்டு ட்ரேஸ் பண்ணி எந்த லொக்கேஷன் காமிக்குது அப்படின்னு கேட்டதும் உடனே அவர் ஒரு லொக்கேஷனை சொல்கிறாரு. அப்போது கார்த்தியும் மயிலும் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரியோட காரணிக்கு இதை பார்த்த கார்த்தி வந்து பேரதிர்ச்சி ஆகிறாங்க. ஏப்பா சகல, இந்த இடத்துல நம்ம அத்தையோட கார் நிற்குதுன்னா அப்போது கண்டிப்பாக இங்கே தான் அத்தையையும் ரேவதியும் கடத்தி வச்சுருக்கணும் அப்படின்னதோ எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கேப்பா இந்த அக்கம் பக்கத்தில் எங்கேயாச்சும் சிசிடிவி கேமரா இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னுட்டு சுட்டி முட்டி பார்க்குறாங்க. அப்போது ஒரு கடை இருக்குது. ஸோ அதில் மட்டும்தான் கேமரா வந்து போட்டு இருக்காங்க. அப்போது அங்கே போய் வந்து கேமரா வந்து செக் பண்ணுறாங்க. பார்த்தா சிவனாண்டியும் முத்துவேலும் தான் காரை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இது பார்த்த கார்த்திக்கு செம கடுப்பாகி நான் நினச்சேன் இவனுக்கு வேலை தாண்டே, இன்னைக்கு இவனுங்கள் 2 தட்டுனா எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னுட்டு கார்த்தி ரொம்ப கோபமாக அடினா அடிக்கிறாங்க. போய் சிவனாண்டியும் முத்துவேலையும் டேய் நீ பாட்டுக்கு வந்து அடிச்சிட்ருக்க விட்றா அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல கார்த்தி வந்து எந்த அளவுக்கு அடிக்கணுமோ அடிச்சிட்ருக்காங்க. டே என்னடா உனக்கு வேணும் அப்படின்னதும் இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையா அத்தையும் ரேவதியும் எங்கே மறைச்சி வச்சிருக்க சொல்லுடா அப்படின்னு குத்திட்ருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அடி தாங்க முடியாமல் முத்துவேல் வந்து இங்கே பாரு இதுக்கு மேலே என்னால் அடி தாங்க முடியாது, உண்மையை சொல்லிடுறேன், என் மவனே நீ விட்டுரு அப்படின்னது. இங்கே பாரு சித்தப்பா, இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு, இதில் நம்ம உசுரே போனாலும் பரவாயில்ல, உண்மையை மட்டும் சொல்லிடாதா அப்படின்னு சிவனாண்டியை சொன்னதும் உடனே கார்த்தி சிவனாண்டியை அடினா அடிக்கிறாங்க. ஏப்பா என்ன பேசிட்டு இருக்க, எனக்கு ஏன் உசுறு தான் முக்கியம் அப்படின்னுட்டு இங்கே பாரு உன் பொண்டாட்டியையும் உன் அத்தையையும் நாங்கள் வெளிநாட்டுக்கார ஒருத்தனை வச்சு உன் செங்கல் சூழ்நிலையே வச்சு எரிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போது அவங்க அங்கே தான் இருக்காங்க அப்படின்னதும் ஏப்பா சகலை இன்னும் கொஞ்சம் நேரத்தால் அங்கே கொளுத்திடுவாங்களேப்பா அப்படின்னதும் உங்களை வந்து கவனிச்சுக்கிறேன், என் ரேவதிக்கும் அத்தைக்கு ஏதாச்சும் ஆகட்டும், நீ இங்கே 2 பேருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு மிரட்டிட்டு கார்த்தியும் மயிலும் ரொம்ப வேகமாக வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா பந்தல் எடுத்து சரியாக கொளுத்தலான்னு எடுக்கிறாங்க. உடனே கார்த்தி வந்து நிறுத்துங்க அப்படின்னதும் என்னையா என்ன ஆச்சு அப்படின்னு அங்கே வேலை பார்க்குறவங்க கார்த்திக்கிட்ட கேட்குறாங்க. உடனே கார்த்தியும் மயிலும் அங்கே இருக்கிற ஓலை எல்லாத்தையுமே எடுத்து பிரித்து பார்க்குறாங்க. பார்த்தா உள்ள சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் மயங்கி கிடக்குறாங்க. இதை பார்த்து ஊர்க்காரங்க இல்லை அந்த செங்கல் சூளையில் வேலை பார்க்குற எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ சாமுண்டீஸ்வரி அம்மாவும் ரேவதி மேடமும் அவங்கள வெளியில் எடுங்க அப்படின்னதும் மக்களாக சேர்ந்து வெளியில் எடுத்துடுறாங்க. இந்த பக்கம் டானி இதை பார்த்துட்டு இங்கே கூட்டமாக இருக்குது, இதுக்கப்புறமும் பிரச்சனை பண்ணால் சரி வராது அப்படின்னு எஸ்கேப் ஆகலான்னு எடுக்கிறாங்க. உடனே கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா செம்ம வேகமாக அந்த இடத்துல டானி வந்து துரத்தி போயிட்டுருக்காங்க. டேய் நீ தான் இதெல்லாம் பண்ணியா, அந்த சிவனாண்டி முத்துவேல் கதையை கேட்டுட்டு அப்படின்னு டோனியா அடினா அடித்து அந்த ஊரை விட்டு அந்த இடத்துலேருந்து ஓட விட்டுடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரிக்கும் ரேவதிக்கும் தண்ணியை வந்து தெளித்து விடுறாங்க. அப்போது நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதியும் நாங்கள் எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னதும் ஏமா யாரோ ஒரு வெளிநாட்டுக்காரன் இங்கேயே உங்கள் 2 பேரையும் கொளுத்துறதுக்கு மறைச்சி வச்சிருக்காமா, நல்ல வேலை நம்ம கார்த்திக் சார் தான் வந்து உங்களை காப்பாற்றினாரு அப்படின்னதும் இது கேட்டு நம்ம ரேவதி வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. முக்கியமாக சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ ரேவதிக்கு உண்மையான கார்த்தி யாருன்னு தெரிஞ்சிருமே அப்படின்னு என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு ரேவதி கேட்டதும் ஆமாம்மா கார்த்திக் சார் மட்டும் சரியான டைமில் வராமல் இருந்திருக்க இன்னைக்கு உங்கள் 2 பேரையும் உசுரோடவே பார்த்துருக்க முடியாது அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி பாத்தியம்மா நான் சொன்னேன்ல உனக்கும் சரி எனக்கு சரி எந்த பிரச்சனைனாலும் மாப்பிள்ளை வந்து நிற்பாருன்னு, ஆனால் இப்போ அவரை காணுமேம்மா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதும் உடனே ஊர்க்காரங்க இப்போதாம்மா அந்த வெள்ளைக்காரனை துரத்திட்டு போனார் வந்துடுவார் அப்படின்னதும் இங்கே பாருமா நம்ம கார்த்தியை வீட்டில் போய் பார்த்துக்கலாம் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு உடனே சாமுண்டீஸ்வரி ரேவதி நல்லபடியாக வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா கடைசியில் நம்ம ரேவதி சாமுண்டீஸ்வரியை காப்பாற்றின பேர் அந்த பைத்தியக்காரம் மருத்துக்கு தான் வர போகுது. ஏன்னா எப்படியோ சாமுண்டீஸ்வரி பேச்சை மாற்றிடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா
ரேவதி நல்லபடியாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு போவாங்க. அப்போ கார்த்தி என்ன ஆச்சுங்க, இப்போ உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது தான் ரேவதிக்கு சந்தேகம் வரும். என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு அடிப்பட்ட விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னதும், எங்கள் செங்கல் சூளையில் வச்சு அந்த வெள்ளைக்காரன் உங்களை கொளுத்த பார்த்தானே, அதான் நல்ல வேலை நான் வந்துட்டேன், இல்லைனா என்ன ஆயிருக்கும் அப்படின்னும் போது அப்போ தான் நம்ம ரேவதிக்கு உண்மை தெரிய வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா சார் நீங்களா என்ன காப்பாத்துனீங்க அப்படின்னு ரேவதி கேட்பாங்க. ஆமாங்க, ஆனால் அவனை துரத்திட்டு போனதால என்னால் அங்கே நிற்க முடியலை, எப்படியோ ஊர் மக்கள் பார்ப்பாங்கன்னு நான் வந்துட்டேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லும்போது தான், அப்படின்னா நம்மளை காப்பாற்றின மாதிரி அந்த கார்த்திக் நடிச்சிருக்கான் அப்படின்னு ரேவதிக்கு அந்த போலியான மருந்து மேலே கோபம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரிக்கு கதை